இருந்துச்சு. அது அந்த கதையை சொல்லிடுறேன். வெட்டுக்கிளி ஒன்று இருந்துச்சு. அது அந்த கதையை சொல்லிடுறேன். நம்ம 40-45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கதை. அது என்ன கதைனா, உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை. கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில் ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலையை சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலையை சாப்பிடும். இதான் வேலை. உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல். நான் தியானித்து பேசுகின்றவள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன். பாருங்க, அந்த கிராஸ் ஹாப்பர் வாசிக்கிட்டே இருக்குதா, மழை காலம் வந்துருச்சு. பறக்க முடியல, நடக்க தான் முடியுது. பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. கரெக்டாக சொல்கிறேன்னா பாப்பா? கதையை கரெக்டாக சொல்கிறேன்னா? அந்த எறும்பு கிட்ட போய் அது கேட்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்தில் உழைக்காம, சேமிக்கிற காலத்தில் சேமிக்காம, கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன். ஆனால் ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்ருவேன். அந்த 9 அரிசியில் மழை காலத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குற. நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போற டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி வரிசையோட நின்று எறும்புகளோட நின்று அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும். நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்லை, வெளியில போ, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. வெட்டுக்கிளி வரிசையை விட்டு வெளில வந்துருச்சு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. நேராக எறும்பு கிட்ட போச்சு. என் டோன்லேயே கேட்டுச்சு, ஏய் என் கிட்டாரை மரியாதையாக கொடு, இனிமேல் உன்னோடெல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையாக என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில் அடிச்சுக்கிட்டு, செத்து போற, எனக்கு என்ன, இனிமேல் சோறுன்னு வந்து நின்று செருப்புல தான் அடி, நான் வரமாட்டேன், செத்தாலும் சாவேனே தவிர வாசலுக்கு வர மாட்டேன், என் கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கிட்டு இவ்வளோ வேகமாக பேசிருச்சு. ஆனால் பசிக்குமே, மேலே போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. போய் பறக்குது, ஒரு இலை சாப்பிடுது, மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிக்குது, தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்குது. என்னடா பண்ண போகிறோம் நம்ம, மழை வந்தால் என்ன பண்ணுறது, மறுபடியும் இவங்கிட்ட போய் நிற்க முடியாது, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே பார்க்குது, அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, எறும்பு போயிட்டு இருக்கா. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திடுச்சு. மியூசிக் நிறுத்திடுச்சு. ஸ்லோவாக போகுது. மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்ட்டாக போகுது. மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவாக போகுது. ஓ, இதுதானா ரகசியம். நேராக கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியாக கூப்பிட்டுச்சு. இல்லை, என்ன நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ, அதை கேட்குறியா? சூப்பராக வாசிக்கிற. நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பு என்ன வழியே தெரியாம 10 அரிசிக்கு 15 அரிசி நான் வந்து சம்பாதிச்சிடுறேன். உனக்காகவே நான் வாசிக்கிறேன். இந்த 15 அரிசியிலேருந்து ஒரு அரிசி தரியா? தரேனே. தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. உழைக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது மிக ஆழமா உங்கள் ஆன்மா எதை மிக ஆழமாக தேடுகிறதோ என் தோழமைகளே, அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அது உங்களை வாழ வைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம், குழந்தைகளுக்கு சொல்ற ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன தெரியுமா பாப்பா?
படிக்கிறதுடா. நீ நம்பலல்ல? பொன்னியின் செல்வன்னா நான் 13 வயசுல படிச்சு முடிச்சிட்டேன்.